கோலலம்பூர் செராஸ் ஜலன் செங்கேவில் கடத்தல்காரர்களிடமிருந்து ஒரு ஆடவரை மீட்கும் முயற்சியில் போலீசார் பெரோடுவா ஆரூஸ் கார் டயர்களை துப்பாக்கியால் சுட வேண்டியதாயிற்று. நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. கோலலம்பூர் போலீஸ் தலைமையகம் மற்றும் டாங்வாங்கி குற்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த குழுவினர் சந்தேகத்திற்குரிய MP வாகனத்தை நிறுத்தச் சொன்ன போது தப்பிக்கும் முயற்சியில் அது மீண்டும் போலீஸ் வாகனத்தை மோதியது. இது போலீசாரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதால் சந்தேக நபர்கள் பயணித்த வாகனத்தின் டயர்களில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக செராஸ் OCPD ஐடில் போல் ஆசான் கூறினார். இதையடுத்து MPV வாகனத்திலிருந்து 24 முதல் 30 வயது வரையிலான 3 சந்தேக நபர்கள் கைதாகினர். ஜோஹோர் ஸ்கூடாயில் கடத்தப்பட்ட 26 வயது இளைஞரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். நேற்று அதிகாலை தாமான் நூசா பிஸ்தாரியில் கேளிக்கை மையம் ஒன்றின் முன்புறத்தில் அவர் கடத்தப்பட்டது CCTV கேமராவில் கண்டறியப்பட்டது. கடத்தலுக்கான காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.